ஓம் நம சிவாய போற்றி, தென்னார்வடிக சிவனையை போற்றி. அதாவது நம்முடைய மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலமேடு அப்படின்னு சொல்லப்படுகிற இப்போ அலங்காநல்லூர்லேருந்து நம்ம பாலமேடு தாண்டி வந்தோம்னா மரபப்பட்டியின் என்ற ஒரு கிராமம். அது ஒரு பகுதி பக்கத்தில் இருக்கிறது. மிக இங்கே ஒரு கும்பாபிஷேக விழாவிற்காக ஒரு டைம் வந்தோம். இங்கே இருந்த பழைய கோவில், அதாவது பழங்காலத்து மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லப்படலாம். கிட்டத்தட்ட இது ஒரு 4 ஏக்கர் பரப்பளவுக்குள்ளே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மிக அற்புதமான கோயில். இந்த கோவிலுடைய பேர் என்ன கேட்டோம், அதாவது வரதராஜ பெருமாள் திருக்கோவில் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரதராஜ பெருமாள் கோயிலை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காலத்திலே சின்ன ஒரு கற்களால் கட்டப்பட்ட காம்பவுண்டுகள் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 20 அடி உயரத்தில் எல்லாமே இருக்குது. இந்த ஒவ்வொரு காம்பவுண்டுடைய அந்த காம்பவுண்டுடைய இதை பார்த்தோம்னா 1 அடியில் அந்த காம்பவுண்டுடைய செவுறு அகலம் இருக்கும். ஒவ்வொரு செவர்கள், இந்த முன் வாசல் செவரெலாம் பார்த்தோம்னா 5 அடியில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில் அந்த காலத்திலே அது இடிஞ்சது இருக்குது. அதாவது சொல்லப்போனால் மேலே இருக்க கோபுரம் வேலைவாக்கப்பட்டு அந்த கோபுரத்தை கும்பாபிஷேக வருவர் நிலையில் இருந்தது போல் வேலை பார்த்து கொண்டிருந்த போதே அப்படியே நின்றுருந்துருக்கு. காரணம் என்னம்னா, அப்போ சுதந்திர போராட்டம் அப்போ பிரிட்டிஷ்காரங்கள் போர் படை செய்யும் பொழுது இது நடந்த ப்ராப்ளமாக தெரிகிறதா எனக்கு ஒரு சந்தேகமாக எழுப்பப்படுகிறது. அப்படி கோவிலுடைய தலைவாசல் அந்த கோபுரத்தில் பார்த்தோம்னா, இந்த கோவில்லாம் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கோவில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அங்கே இருக்க கற்கள் பார்த்தோம்னா, இதுதான் மேலே அந்த கோபுரத்தில் வைக்க வேண்டிய கல். மிக அற்புதமான இந்த கோபுரத்தில் 2 அந்த கல் எடுத்து தான் கோபுரத்தில் வைக்க வேண்டியது. அதாவது அந்த கோபுரத்தில் கலசத்தில் வைக்கப்படுற அந்த கல் தான் இந்த கல். அப்படியே மேலே கலசத்தில் மேலே தூக்கி வச்சுட்டாங்கன்னா இதுதான் கோபுரக்கல் அப்படிங்கிற. இதுக்கு மேலே கும்பம் வச்ச மாதிரி இதுதான் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு அப்போ இது மிக சிறப்பாக. இங்கே பார்த்தீங்களா அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அந்த சிலைகள்லாம் வர்ணிக்கப்பட்டு பெயிண்ட் அடிக்கப்பட்டு அதை புதுப்பிக்கலாம்னு திரும்ப எடுத்து செஞ்சுருக்காங்க போல். அந்த செய்ய வேண்டிய வேலை அப்படியே நின்று போச்சு. காரணம் என்னன்னு தெரில. இதிலேருந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த பாலடைஞ்சு கிடைக்கிறது. அந்த காலத்திலுடைய எப்படி மன்னர்கள் கட்டப்பட்டதோ இல்லை இங்கே இருக்கும் ஜமீன் அந்த கோட்டை அந்த பரம்பரை எதுவும் கட்டப்பட்டதோ ஒரு எடுத்துக்காட்டாகத்தான், ஒரு கேள்விக்குறியாகத்தான் நிற்கப்படுகிறது. இதெல்லாம் எந்த ஜமீன் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலும் மிக அற்புதமான ஒரு கோவில் ஆலயம்னு சொல்லப்படுகின்றது. இந்த தலைவாசலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அது பெருமாளுடைய சன்னதிக்கு உள்ளே நுழையிறோம். பெருமாளுடைய சன்னதி மிக அற்புதமான இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது இந்த தலைவாசலில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இங்கே மேலே இருக்க அந்த தூண்கள் எப்படி அந்த கல்கள் பிடுங்கியிருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதான் மோல்டிங், மேலே இருக்க மோல்டிங். அதாவது இந்த கல்கள் பதிக்கப்பட்டு அது மேலே காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே கல் வச்சுருப்பாங்க. அந்த கீழே இருக்க கல் மட்டும் 2ஆக வெட்டு அப்படியே பிடுங்கி இறங்கியிருக்கு. அப்போ இந்த சுண்ணாம்பு எல்லாமே பால்களாக காய்ச்சி தான் அந்த கல்லுகளை ஒட்டுவாங்க. அப்போ அது மேலே இருந்து அந்த சுண்ணாம்பெல்லாம் காய்ச்சப்பட்ட அந்த கற்கள்லாம் ரொம்ப தெரியுது பார்த்தீங்களா. நுண்ணியமாக அந்த கல்கள் ஜாயிண்ட்டுகள் உள்ள மேலே காய்ச்சி அந்த ஊற்றுனது அப்படியே தெரியும். இந்த சுண்ணாம்பு கற்கள்லாம் அதிலே தெரியுது பாருங்கள். இதுதான் இப்படி தான் அந்த காலத்தினுடைய இந்த கட்டிடங்கள் கலைகள் மிக அற்புதமாக கட்டப்பட்ட தூணாக செய்யப்பட்டு அந்த தூண்களை ஒன்று ஒன்றா ஜாயிண்டாக சேர்க்கப்பட்டு இந்த கோயிலை கட்டப்பட்ட மிக அற்புதமான ஒரு ஆலயம். அது வரதராஜ பெருமாளுடைய சுயம்பால் 2 சுயம்பால் இருக்கப்படுகின்ற மிக அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய அந்த காலத்தில் ஏன் செய்யப்பட்டு இன்னும் அந்த ஆலயம் சீரமைக்கப்படாமல் இருப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல்தான். இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கவலைகள் தீர்த்து வைக்கும், துன்பங்கள் தீர்த்து வைக்கும், நம்முடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு கோவில். நான் போன டைம் இது பக்கத்தில் ஒரு கும்பாபிஷேக விழாவிற்காக வந்தேன். மிக சிறப்பாக அற்புதமாக கட்டப்பட்ட இந்த கோவில் பார்த்தா இப்படி ஒரு பாலடைஞ்சு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தெரிவிக்கிறது. நம்முடைய சிவனடியார்களும் சரி, இந்த கவர்மெண்ட்டும் சரி, அரசாங்கமும் சரி, எத்தனாயிரம் கோயில்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது கணக்கில் காட்டப்பட்டு
இத்தனை ஆயிரம் கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது என்று அரசியல்வாதிகள் சொல்லப்படுகிறது. மிக வேதனைக்குரிய குற்றச்செயலாக இதெல்லாம் பார்க்கப்படும் போது எங்கே எப்படி தெரியுது பார்த்தீங்களா? பாலடைஞ்சு போன கோவில். இந்த பாலடைஞ்சு போன கோவில்களை வந்து புதுப்பிக்கப்பட வேண்டும், கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டும். எந்த மன்னர்கள் எந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயிலை மீண்டும் இது இதில் பார்த்தீங்களா, அந்த தாயம் விளையாடுறத அந்த இது பதிச்சிருக்காங்க. இது யாரும் இதில் அப்போவே இது செஞ்சுருக்காங்க இந்த வேலையெல்லாம். இப்போ இந்த கோவிலில் வந்து மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு இந்த கோவிலை வழிபாட்டுக்கு, மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த கோவிலுடைய சுற்றுலா பகுதி வந்து மலையை சுற்றி இருக்குது. இந்த மலைக்குள் சுற்றி உள்ள இந்த இடம்தான் இந்த கோவில் இருக்கிறது. மிக அற்புதமான கோவில். இந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது மிக ஒரு அற்புதமான ஆலயம். தயவு செய்து இந்த ஆலயத்தை மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்னுடைய வேண்டுகோளாக நம்முடைய இந்தியாவினுடைய மத்திய அரசும் சரி, நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, இதை மீண்டும் புதுப்பித்து இந்த மக்களுடைய வழிபாட்டுக்காக சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றேன். அதான் இந்த கோவிலுடைய பல தலவிருட்ச வரலாறுகள் இன்னும் நேரடியாக சொல்லப்பட்டால் நிறையா மறைமுகங்களாகத்தான் இருக்கும், ஒரு அதிர்ச்சி சம்பவங்களாகத்தான் இருக்கப்படுகிறது. ஏன் என்று சொல்லப்பட்டாலே இன்றைய தலை வரலாறுகள் மறைக்கப்பட்டதனால்தான் இந்த கோவில் இப்படி இருக்கிறது. ஏன் அதனுடைய வாரிசுகள் யாரும் இந்த கோவிலை எடுத்து செய்வதற்காக இந்த அரசோ இல்லை மத்திய அரசோ இல்லை ஏன் இதை செய்யலை, இது தமிழக அரசோ இது ஏன் செய்யலை, இதுக்கு யார் தடை விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த கோவிலுடைய சொத்துகள் கையாளப்படுகிறதா? இல்லை. எப்படி? அப்போ இந்த கோவிலுடைய ஏன் இந்த பணிகள் செய்யாமல் இருக்கிறது? ஒவ்வொரு தூண்களில் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சிற்ப கலைகளில் அவ்வளோ அழகாக செஞ்சு, இங்கே பாருங்கள், அந்த மயில் வண்ண ஆமைகள் இப்படியெல்லாம் பல ஒரு சிற்ப கலைகளோடு இந்த கோயில்கள் கட்டப்பட்டு இருக்குது. மிக அற்புதமான ஒரு ஆலயத்தினுடைய நிலைமையை பார்க்கும்பொழுது மனவேதனையை புண்படுத்த செய்கிறது. நம்ம வாழ்க்கையில் வந்து உண்ணும் உணவு ஒரு நேரம் இல்லை, இன்னும் பசியோடு சாமிக்கு நம்முடைய கஷ்ட நிலைகளை நினைத்து கொண்டு விரதம் இருப்போம். ஆனால் இந்த கோவிலுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது விரதம் இருக்கும் பொழுதோடு இதுவும் மிக சிறப்பாக நல்லபடியாக இந்த இறைவன் ஆலயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் பிரார்த்தனையாக நான் செய்யப்படுகிறேன். அந்த கோவிலுடைய அமைப்பு ஜன்னல்கள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது பார்த்தீங்களா? அந்த இதற்குன்னு ஒரு கல் அமைப்புகள், இந்த கல் அந்த விரிசல்களில் எப்படி ஏற்பட்டிருக்கு தெரியுமா? இந்த விரிசலில் ஏற்பட்டதுக்கு காரணம் எப்படி இருக்கலாம்? இந்த கல்கள் விழுந்ததுனால, ஜாயிண்ட்டுகள் விழுந்ததுனால மேலே இருக்கும் கல்கள்லாம் எப்படி இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த ஜாயிண்ட்டுகள்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இதுதான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கப்படும் சொல்லியிருந்த சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்குள்ளே இருந்திருக்கலாம். இல்லை இந்த நாடு சுதந்திரம் பெறும்போது இந்த கோவில்கள் இடிக்கப்படும் போது இதுவும் சேர்ந்து கூட இருக்கலாம் என்ற ஒரு கேள்விக்குறியாகத்தான் படுகிறது. இது சுவாமியுடைய அம்பாளுடைய சன்னதி என்று சொல்லப்படுகிறது. அங்கு வரதராஜ சுவாமியினுடையது. இது சுவாமியுடைய அம்பாளுடைய சன்னதியில் வந்துட்டு நாக வடிவம் கொண்ட சுவாமிகள் சிலைகள் வந்து அனைத்தும் இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. நினைத்து பார்த்தால் மனம் வேதனை புண்படுத்த செய்கிறது. வேதனையற்ற ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு ஆலயத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய மனம் புண்படுத்த செய்கிறது. இறைவா என்று உன்னுடைய ஆலயம் திருவடியே இப்படி இருக்கிறது என்று வேதனைக்குரிய குற்றச்செயலாகும். இந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் நல்லது செய்யன்னு நினைப்பீங்களோ, இந்த நாட்டினுடைய துன்பங்கள் எப்படி துயரத்தை எற்றி போக வைக்கிறதோ தெரியலையே அப்படின்னு உங்களுடைய சன்னதியே இப்படி இருக்கிறதே, உங்களுடைய சன்னதி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து இந்த மக்களுடைய வழிபாட்டுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக பிரார்த்தனையாக வைக்கப்படுகிறேன். ஏஎம் சன்ஸ்டார் பக்தி என்ற யூடியூப் சேனல் மூலியமாக இந்துஸ்தான் கலர்ஸ் பத்திரிகை திண்டுக்கல் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டராக முருகேசன் அவர்கள் என்று தெரிவிக்கப்படும் மருது நடிகர் தம்பியாகிய நான் ஒரு விவசாயம் காப்போம் பசுமை புரட்சி சமூக சேவை இயக்கம் ஆன்மீக இயக்கம் என்ற தமிழ்நாடினுடைய இயக்கத்தின் சார்பாக சொல்லப்படுகின்ற இந்த இயக்கத்தின் மற்றும் சமூக சேவைகள் எல்லாமும் சேர்ந்து இந்த மக்களுடைய வெளிப்பாட்டிற்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்த அரசு இதை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கப்படுகிறேன். திருச்சிற்றம்பலம் ஐயா. முன்பாக பார்த்தால் மலை பிரதேசம் மிக அழகான ஒரு தோற்றம். இந்த கோவில் ஆலயத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தோற்றம், ஒரு மலை இருக்கிறது பார்த்தீங்களா? அற்புதமாக அமையப்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய நினைவு எப்படி சொல்லப்படுகிறது, எப்படியெல்லாம் இருந்திருக்குது. அப்போவே லைட்டு வசதிகள் எல்லாமே அமைக்கப்பட்டு இருந்தது. அது இடையில் வந்து லைட்டுகள்லாம் போட்டு இதை வேலை பார்க்கலாம், மக்களுடைய வழிபாட்டு கொண்டு செல்லலாம் அப்படின்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆலயத்துடைய நிலைமையை நினைத்து பார்க்க முடிய வேதனைக்குரிய குற்றச்செயலாகுது.
இறைவா ஓம் நம சிவாய போற்றி, தென்னாடுடைய சமனையை போற்றி, வரதராஜ பெருமாள் திருவடியை போற்றி போற்றி. உங்களுடைய ஆலயம் புதுப்பித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்குள்ள வேப்ப மரங்கள் அமைச்சிருக்கு. தலை விருட்சமாக வேப்ப மரம் இருக்கிறது, வில்வ மரங்கள் இருக்கிறது. இப்படி மாதிரி அதாவது அழிஞ்சி மரங்களும் இதுக்குள் முளைக்கப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோபுரக்கல் நாம் முன்னாடி இந்த தலைவாசல் முன்னாடியே இருக்கிறது. இந்த கோபுரக்கல் வாசலை பார்க்கும்போது மிக அற்புதமான இது. இந்த கோபுரக்கல் வந்து 2 தூண்களாக 2 பாகங்களாக இருக்கிறது. மேலே தூக்கி வைத்து இந்த 2 பாகங்கள் ஒன்று சேர்த்தா இந்த கோபுரங்கள் வந்து இணைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மிக அற்புதமான இந்த கோபுரக்கல்லுக்குள்ளே வந்து ஒரு வேப்ப மரம் முளைத்து வருகிறது. மிக அற்புதமான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிறேன்.